அது முதலாளி என்னோட மொத்த சம்பளத்தையும் போட முடியுமா? என்கிட்ட இங்க சுத்தமா கையில காசே இல்ல. ஒரு வேலையை உருப்படியா பண்றதுல ஆனா சம்பளம் மட்டும் நீ கேக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இனிமே சம்பளத்தை பத்தி பேசாத. ஹலோ பாஸ் பாஸ். இந்த பானையில ஒரு அரிசி கூட இல்லையே. இந்த வீட்டுல சாப்பிட்றதுக்குன்னு வேற எதுவுமே இல்லை. அடடா, நேற்று மிச்சம் வச்சது இதுல கொஞ்சம் இருக்குமே. ஒழுக்க மரியாதையா ஓடி போயிடு. எனக்கே இங்க சாப்பாடு இல்ல. எனக்கு பசிக்குது. இதுக்கு மேலே என்னால முடியாதுடா சாமி. மறுபடியும் மீளா. ஒழுக்காதுல கையெடுத்துரு. இல்லனா இந்த வீட்டை விட்டு மரியாதையா கிளம்பி போயிட்டே இரு. எனக்கு இருக்கிற பசியில உன்னையே தின்னுடுவேன். சரி, நாம சாப்பிடுறதுக்கு இதுவாச்சும் கிடைச்சதே. ஃபேபியனு, நீ ஒழுங்கா நடந்துக்கோ. என்கிட்ட இருந்தே நீ திருட பாக்குறியா? என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? உனக்கு எனக்கு இந்த மீனை வச்சு அந்த 2 குண்டன்களையும் திரும்பவும் பிடிச்சி நம்ம வேலையை ஒழுங்கா பார்க்கலாம்னு சொல்றேன். இப்போதான்டா நீ சொன்னதே எனக்கு புரிய வருது. அவங்கள மட்டும் நான் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு சம்பளமும் கிடைச்சிடும். நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குறேன். வேலை முடிஞ்சதுன்னா உனக்கு ஏதாவது கொடுக்குறேன். இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. இவங்கிட்ட தான் மூளையே இல்லையே. அந்த சாப்பாட்டு ராமனுக்கு 2 பேரும் எப்படி இங்க வருவாங்க, அப்படியே பிடிச்சிட வேண்டியதுதான். நாங்களாம் ரொம்ப மோசமானவங்க. சரி சரி, அவங்க நம்மள பாத்திர போறாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோம். நீ தானே வீட்டுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க. ஓடுறியா? ஒழுங்கா நில்லு. எங்க போனோம் தெரியலையே. அவன் கண்டிப்பா இங்க ஏதோ ஒளிஞ்சு இருப்போம். நம்ம கிட்ட திரும்பவும் அவன் மூஞ்ச காட்டாம இருந்தா நல்லது. எனக்கு என்னமோ நல்ல வாசனை வருதுடா அண்ணா. அங்க போடுற மீன் இருக்கு. எதுக்காக என்ன எப்ப பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்கு? அங்க கொஞ்சம் மேல பாரு. ஆமா, நம்மள பிடிக்க திட்டம் போட்டிருக்கோம். கண்டிப்பா இது லாகர்விக்கோட வேலையா இருக்கும். முடியலையே. நீ சொன்னது சரிதான்டா. ஆனா அதை நடக்க விடக்கூடாது. ஆனா அண்ணா, எனக்கு அந்த மீன் வேணுமே. எப்படி அந்த மீனை எடுக்கிறது? ஐடியா. வாடா போலாம். என்னது? எனக்கே தெரியாம எப்படா இதை தூக்குறாங்க? அடேங்கப்பா, இத முதல்ல நான் சாப்பிடுறேன்டா அண்ணா. நல்லா இருக்கு. இன்னும் ஒண்ணு. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வேடா. எல்லாம் அதே சுவையில இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கு. போதும்டா, நீ சாப்பிட்டது என்கிட்ட குடு. ஒழுங்கா கொடுத்துரு. என்ன பண்ற? வாங்கிக்க. நில்லு. இதோ வந்துட்டேன். ஏய் டப்ளு, இன்னும் ஒண்ணு நீ சாப்பிட்ட? சாப்பிடுவேன். ஒண்ணு விட மாட்டடா. என்னாச்சு? என்ன தம்பி, என்னடா சொல்லுக்கு? போதுண்டா, வாயை திறந்து பேச போறியா இல்லையா? என்ன சொல்றாடா? பாத்துட்டு தான் இருக்க. ஒரு நிமிஷம் இரு. என்னது அது? முள்ளு மாட்டிக்கிச்சாடா? அந்த குண்டனுங்களுக்காக தேவையில்லாம என்னோட சாப்பாட்டை நான் வேஸ்ட் பண்ணி விட்டேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி சாப்பாடு. உன்னையை இப்ப சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லஞ்சுக்கும் எடுத்து வைக்கணும். ஃபெபியனு, இங்க எனக்கே கொஞ்சம் கூட இல்ல. ஆஹா, வாசனை கமகமக்குதுடா. நான் இதை சாப்பிட போறேன். ஒழுங்கா கீழே போயிடு. நிறைய தண்ணி அப்பதான்டா அந்த முள்ளு வெளியே வரும்.
வயிற்றுக்குள்ளையாச்சும் போச்சா இல்லையா? எங்க என்கிட்ட காட்டு. இங்கேதான் இருக்கு. சரி, என்கிட்ட இப்போ வேற ஒரு ஐடியா இருக்கு. அண்ணா தலை கீழே கட்டி தொங்க விட்டுருக்கு. டபுள், நீ கண்ணை முடிக்கணும். இது கண்டிப்பா வேலை செய்யும். வெளியே வந்துரு. ஒழுங்கா வெளியில வந்துரு. ஹே டபுள், நீ சுறுசுறுப்பாடுறா. இப்ப எடுத்துறா. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. எனக்கு பிடிச்சது. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. ஏய், என்ன பண்ற? ஏய் ஃபெபியன், உன்னை அப்பவே நான் வீட்டுக்கு போக சொன்னல. மன்னிச்சிடு, நான் சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, கிளம்பு. தான் இருக்கு. வெளியே வர மாட்டேங்குது. இதே நிலைமையில தான் என் பாஸ் அங்க உட்கார்ந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நிக்கோட தொண்டையில மாட்டிக்கிச்சோ. சரி சரி, இப்போ ஒரு புது பிளான் இருக்கு. இந்த ஒட்டி என்ன தலைக்கில தொங்க விட மாட்டேன்ல. இது கண்டிப்பா வேலை செய்யும்டா தம்பி. நம்ம விக்கு என்ன செய்யறான்னு பாத்துடலாம். அதே மாதிரி நாமளும் செஞ்சு இந்த முள்ளை எடுத்துடலாம்டா. நான் மறந்துட்டு போயிட்டேன். பாய். என்னது? வேற வழியே இல்லை, எனக்கு இதை தான் சாப்பிடணும். இதை பார்க்கும் போதே கெட்டு போயிடுச்சுன்னு தெரியுது. இருக்கட்டும், பரவாயில்லை. இந்த முள்ளை எடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. இதை சாப்பிடுறோட்டா. சரி, இப்போ எப்படா இருக்கு? அந்த முள்ள வெளியே வந்தா என்ன? இல்ல, இன்னொன்னு கிடைக்குமோ? அடே தம்பி, கொஞ்சம் வாயை தரடா. இவங்க பண்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். யாரும் வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே நல்ல வேணடா. இப்ப வாச்சு இது வெளியே வந்துச்சு. ஹே டபுள், ஹே டபுள், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? மறுபடியும் என் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சு. மறுபடியும் இதான் வெளியே எடுக்கணுமா? Ready, go. அங்க பாரு, இது வேலை செய்யணும் தம்பி. ஹே டபுள், அப்படியே அந்த புள்ள வெளியே அடிச்சு இரு. என் வாய்க்குள்ள இருந்தது வெளியில வந்துருச்சு. ரொம்ப நன்றிடா அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்காக நீ டபுள் அடிச்ச மாதிரி ஒரு அடி அடிக்கிறியா? என் வாயிலையும் மீன் முள்ளு மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. இது வேலை செய்யவே இல்லையே. இது ரொம்பவே ஜாலியா இருக்கு. கொஞ்சம் இருங்கடா. நீங்க இன்னும் ஒரு 2 அடி அடிக்க முடியுமா? வெளியே வந்துருச்சுடா. இந்த மீன் முள்ளு வெளியே வந்துருச்சுடா. ஓடாதீங்கடா. இந்த பக்கம். எங்கடா போனீங்க நீங்க? இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சுதுடா. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஏன் ஃபெபியனு? பார்த்து சாப்பிட முள்ளு மாட்டிக்கும். உங்க 2 பேரும் எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா.